3, 2, 1. Wow, that's a fantastic start for 1 kilometer. Thank you so much, Dr. Shalyan sir. That's a fantastic start. Thank you so much. எவ்வளோ எக்ஸைட்டடா போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? You can see, I guess, yeah. So 1 kilometer start ஆயிடுச்சு walkathon. So நம்ம MIT கேட்டோட left turn போயிட்டு நீங்க U-turn அந்த bridgeல போயிட்டு நீங்க நம்ம MIT கே திரும்பி வந்துற போறீங்க. So உங்களுக்காக ஒரு ஸ்டேஷன் வாட்டர் பாயிண்ட் இருக்கு. Safe is very important. So 1 kilometer start ஆயிடுச்சு. So நிறைய பேர் அங்க அப்படியே நிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. So please நம்ம க்ளோஸ் பண்ண போறோம். அதனால everybody please stop. And நம்மளோட dignitaries-ல இருந்து we all are going to leave from this place. So I request everybody to cross the start point. Everybody please the start point cross பண்ணிக்கோங்க. பார்வதி மருத்துவமனை சார்பாக 5வது முறையாக வாக்கத்தான் நடைபெற்றது. இதோட தீம் என்னன்னா இன்க்ளூஷன் ஆஃப் ஆல். இது எதுக்காக பண்ணுறோன்னா டு செலிப்ரேட் ஹெல்த், டு கிரியேட் அவேர்னஸ் தட் எவ்ரி ஒன் ஷுட் வாக். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நடக்கணுங்கிறது. பட் அது எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னா ஒவ்வொரு முறையும் காலை எழுந்தவுடன் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். இதில் இன்க்ளூஷன் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 பேர் யங் மென் அண்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. கூடவே ஒரு 100 டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளும் நடந்தாங்க. அதான் இந்த தடவை ஸ்பெஷல் தீம். ஏன்னா வி வாண்டட் டு கவர் ஆல் த டைவர்சிட்டி. சமுதாயத்தில் இருக்க அனைவரையும் இங்கே வந்து ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை தவிர குறைந்தது 300 பேர் வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க. முழங்கால் மூட்டு, இடுப்பு மூட்டு, அதை தவிர ட்ராமா அடிபட்டு இடுப்பு கால் சிகிச்சை பெற்று திருப்பி நல்லபடியாக குணமடைந்து 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடப்பதற்காக இங்கு வந்து குறைந்தது 4500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ப்ரோக்ராம் மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. இதற்கு வந்து நம்ம எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்கள், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இ கருணாநிதி அவர்கள் தலைமை ஏற்றார். அதை தவிர தாம்பரம் கார்ப்பரேஷன் கமிஷனர் பாலச்சந்தர் அவர்களும் தலைமை பொறுப்பேற்று நடத்தி வைத்தார். கூடவே டீன் ஆஃப் எம்ஐடி கேம்பஸ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட டீன் ரவிச்சந்திரன் அவர்களும் இதுக்கு தலைமை ஏற்றார். இதை தவிர செலிபிரிட்டி கெஸ்ட் ஆண்ட்ரியா அவர்கள் இங்கு வந்திருந்து அவர் ஸ்டார் பவரை காண்பித்து சில பாடல்கள் பாடி அவங்க எவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்கிறதையும் மக்களுக்கு எடுத்து உணர்த்தி அவங்கள பார்க்கும்போதே எல்லாருக்கும் இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரொம்ப ஃபிட்டாக இருக்காங்க எப்படி எல்லாரும் கேட்டாங்க. ஸோ இந்த விதத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினதில் பார்வதி மருத்துவமனை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது.